பஞ்சம நிலத்தை 120 ஏக்கரை பிளாட் போட்டு விற்கிறதுக்கு அந்த பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து துணைத் தலைவர், அந்த கவுன்சிலர் ஒப்புதல் தர உடனே அந்த கவுன்சிலை சஸ்பெண்ட் பண்ணுற முயற்சியில் இறங்குறாங்க அதிகாரிங்க. அந்த பஞ்சாயத்து கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணுற முயற்சியில் இறங்குறீங்க. அதை எனக்கு கேள்விப்பட்டு நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ சரி, அவங்க எழுத்து போடாப்பட்டேன்னா நான் போடுறேன்னு சொல்லி ஒரு டிஆர்டி ஆணையரே தன்னுடைய சேம்பருக்கு 2 பெண் அதிகாரிகளை தனியாக அழைத்து சேம்பரில் விட்டு மிரட்டி அவங்க மயக்கம் மட்டும் ஒரு அதிகாரி அங்கே வீழ்ந்துருக்கிறாங்க. கையெழுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அதிகாரி எப்படி தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய மிக உயர்ந்த துறையில் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையரா எப்படி பனகல் மாளிகை சைதாப்பேட்டையில் அமர வச்சிருக்கு? நான் முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்து இன்னைக்கு 1 வாரம் ஆச்சு. ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல? இதே நிலைமை நீடித்தால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரே, உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய அரசுக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சில கருப்பாடுகளை உடனடியாக நீங்கள் களைய வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.